நீதிக்காக ராகுல் காந்தி அவர்களே களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். LOP ராகுல் காந்தி அவர்களே ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்றார். பில்லட் கன்ஸால் பாதிக்கப்பட்ட மாணவனின் கண்களில் இருந்து எடுக்கப்பட்ட பில்லட்ஸ் மற்றும் MLC ரிப்போர்ட்டை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு FIR பதிவு செய்ய காவல் நிலையம் சென்றார். அப்பொழுது அந்த காவல் நிலையம் போ, இந்த காவல் நிலையம் போ என்று அலக்கழித்தார்கள். பின்னர் LOP ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு தானே ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவனை தன்னுடன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். காவல் அதிகாரியிடம் பேசியதற்கு பின்பே FIR பதிவு செய்யப்பட்டது. என்ன மாதிரி ஒரு கேவலமான கவர்மெண்ட் இது? ஒரு பாதிக்கப்பட்ட மாணவனை FIR பதிவு செய்யலான்னு போயும் அவருக்கால FIR பதிவு செய்ய முடியல. அவருக்கான நியாயம் அங்கே கிடைக்கல. ஒரு எதிர்கட்சியின் தலைவர் இறங்கி வந்து FIR பதிவு செய்யலான்னு போறாரு. அப்போ அவர் வந்தாதான் FIR பதிவு செய்வீங்களா? FIR பதிவு செய்வதோடு இது முடியாது. எங்களுடைய கேள்விக்கு இன்னும் பதில் வரல. பில்லட்ஸ் கன் பயன்படுத்த சொன்னது யாரு? எங்களோட டிமாண்ட் இதுதான். ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். தப்பு செஞ்சாங்க தண்டிக்கப்படணும். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பதவி விலகணும். இது நடக்கும் வரை பின்வாங்க மாட்டோம். இளைஞர் காங்கிரஸ் தொடர்ந்து போராடுவோம்.